இந்த வீடியோவில் நேஷ்னல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் மெடிக்கல் சயின்ஸ்லேருந்து நம்மளோட ஃபார்மா டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ என்ன அப்டேட் அப்படின்றத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லோரும் மங்களகரமாக ஒரு லைக்கை தட்டி விட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? எல்லாருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் வசி. வெல்கம் டு சேர்ந்து படிக்கலாம். ஸோ நம்ம சேர்ந்து படிக்கலாம் சேனலில் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார்மசிஸ்ட் வேகன்சி மட்டும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை போட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபார்மா அப்டேட் டே டு டே அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலில் நாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்கள் நம்மளோட யூடியூப் நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் நம்மளோட டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனல் மூலமா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்லேருந்து என்ன அப்டேட் விட்டுருக்காங்க அப்படின்றத வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணிடலாம். ஸோ இந்த பிடிஎஃப் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 27/2/2025 வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த நோட்டிஃபிகேஷனை எதை பற்றி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜிபேக்ட் 2025 பற்றி ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா போத் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு எப்படி வெப்சைட்டில் அஃபிஷியல் வெப்சைட்டில் இருந்து போயிட்டு டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு பிடிஎஃபை கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணிடுறேன். ஸோ நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் மெடிக்கல் சயின்ஸ் நியூ டெல்லியிலேருந்து February 27 ஒரு நோட்டீஸ் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா ஜிபேக் 2025 அதாவது கிராஜுவேட் ஃபார்மசி ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 2025ல் ஸோ நேஷ்னல் போர்டில் எக்ஸாமினேஷன்லேருந்து நமக்கு ஜிபேக் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா 1 April 2025 3 PM இருந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் வந்து ஆகுது. ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 21 April 2025 அன்டில் 11:55 PM வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ எக்ஸாமினேஷன் டேட் உங்களுக்கு எப்போ இருக்குன்னா 25 May 2025 வந்து இருக்கும். ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 June 2025. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 3 monthஸில் உங்களோட ரிசல்ட் எல்லாமே வந்து வந்துடும். ஸோ இந்த ஜிபேக்ட் எக்ஸாமை ஃபார்மசி படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக வந்து தெரியும். ஸோ தயவு செஞ்சு நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் வந்து பண்ணணும்னு விருப்பம் இருந்தது அப்படின்னா ஸோ 3rd இயரில் இருந்தே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிபேக்ட் எக்ஸாமினேஷன் வந்து எழுதலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது உங்களோட ஜூனியர்ஸு கரண்ட்டாக இப்போ 3rd இயர் 4th இயர் படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி வந்து விடுங்க. ஸோ இந்த ஜிபேக்ட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியா லெவல் அதாவது கண்ட்ரி லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜிபேக்ட் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ஸோ எல்லா ஸ்டேட்லேயும் வந்து இருக்கும். ஸோ அதனால் நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து அலாட் வந்து பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த இடத்துல ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறீங்களோ ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனோடனே நம்மளோட சேனலில் அப்டேட்ஸ் வந்து கொடுப்போம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸு நீங்கள் ஃபார்மசி முடிச்சுட்டு நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ஆர் 3rd இயர் 4th இயரில் முடிச்சுட்டு நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. பட் உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ் படிக்க வைக்க முடியாது அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. 3rd இயர் 4th இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இயர்லி கண்டக்ட் பண்ணுற ஜிபேட் எக்ஸாமினேஷனை கிளியர் வந்து பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியாவோட டாப் காலேஜஸ் ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் நம்மளோட டாப் காலேஜஸில் வந்து நீங்கள் வந்து ப்ளேஸ் வந்து ஆகலாம். ஸோ ப்ளேஸ் ஆகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் அந்த காலேஜஸ்க்கு அமௌண்ட் வந்து கட்ட வந்து தேவையில்லை. ஸோ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா பர் மந்த்துக்கு உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைஃபண்ட் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களே உங்களுக்கு பணமும் கொடுத்து அண்ட் தென் உங்களை வந்து படிக்கவும் வைப்பாங்க. ஸோ நீங்கள் நல்ல ஹையர் எஜுகேஷன் முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ நல்ல இடத்துல உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டும் வந்து கொடுப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அப்டேட்ஸ் நம்மளோட ஃபார்மசி ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்களோட ஃபேமிலி சர்க்கிள், உங்களோட காலேஜ் குரூப்ஸு அண்ட் தென் வாட்ஸ்அப், டெலகிராம் குரூப்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஸோ அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் வந்து கிரியேட் வந்து பண்ணுங்கள். இப்போ நம்ம அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எப்படி இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் குரோமை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அதோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த 3 டாட் இருக்கு இல்லையா ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி
மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு வந்து காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப் சைட் ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ பப்ளிக் நோட்டீஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பப்ளிக் நோட்டீஸில் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிற நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருப்பாங்க 27 February 2025. ஸோ அதில் உங்களுக்கு ஜிபேக் 2025ஓட நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அஃபிஷியல் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அஃபிஷியல் பிடிஎஃப் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ண முடியலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் சேனலில் நாங்கள் அஃபிஷியல் பிடிஎஃபை போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி வந்து பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் உங்களோட ஜூனியர்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் நம்ம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஜிபேக் 2025ஓட அவேர்னஸை எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே பாசிட்டிவ். டாடா பாய்.